ஸ்ரீ வீரராகவ பெருமாள். தமிழ்நாட்டில் மிக முக்கியமான புண்ணிய ஸ்தலங்கள் பல கோவில்கள் இருந்தாலும் அதில் மிக சிறப்புமிக்க சிறந்த புண்ணிய ஸ்தலம்தான் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவில். 108 திவ்ய தேசத்தில் இதுவும் ஒன்று. சென்னைக்கு வடமேற்கு திருப்பதி செல்லும் பாதையில் 45 கிலோமீட்டர் தொலைவில் திருவள்ளூர் எனும் ஊரில் இந்த புண்ணிய ஸ்தலம் அமைந்துள்ளது. இக்கோவிலின் சிறப்புமிக்க வரலாறு என்னவென்றால், சாலிஹோத்ரர் எனும் முனிவர் இக்கோவில் அருகில் உள்ள புனித குளக்கரையில் 1 வருடம் தவம் இருந்தார். தை மாதம் அன்று தனது பூஜைகளை முடித்துக் கொண்டு ஆகாரத்துக்காக மாவை சுவாமிக்கு நிவேதனம் செய்துவிட்டு ஒரு பங்கை கொடுக்க இருந்தார். வயதான அந்தணர் வந்து அதை கேட்க இவரும் அதை கொடுத்தார். கிழவரும் புசித்து பசி இன்னும் தீரவில்லை என்று மேலும் கேட்க முனிவரும் மகிழ்ச்சியோடு மீதியையும் தந்தார். முனிவரும் 1 வருடம் கழித்து அன்று முழுவதும் உபவாசம் இருந்து முன்பு போல் மறுபடியும் நிவேதனம் செய்த பின் விருந்தாளி வருவாரா என்று எதிர்பார்க்க அதே போல் ஒரு கிழவர் வந்து மாவு கேட்க முனிவரும் தந்தார். பிறகு படுத்து உறங்க அந்த கிழவர் எவ்வுள் என்று வினவ முனிவரும் தன் இடத்தை காட்டி இவ்விடம் படுத்துக் கொள்ளவும் என்றார். மறுகணமே அந்த பிரமாண ரூபத்தில் வந்திருக்கும் பகவான் சயன கோலத்தில் காட்சி தந்தார். முனிவரிடம் வரம் கேள் என கூற இங்கு வரும் பக்தர்கள் அவரவர்கள் பிரச்சனைகளை நிறைவேற்றி வைக்கும்படி கேட்க பகவானும் அவ்வாறே அருளி இங்கு எழுந்தருளி இருப்பது மிக சிறப்பம்சமாகும். இத்தல வரலாறு இவ்வாறு கூறுகிறது. ஒரு மகான்களுடைய ஆசீர்வாதங்களோ மகான்களுடைய அனுகிரகமோ இல்லாத போனா எந்த ஒரு காரியமும் நடக்காது. நம்மளுடைய தர்மத்தை நாம விட்டதுனால்தான் பலவிதமான சிரமங்களை நாம அனுபவிக்கிறோம். நம்ம தர்மத்தை நாம ஒழுங்காக செய்தோமானால் சதர்ம பரதர்ம பாபவக, நமக்கு எது செய்ய சொல்லப்பட்டதோ அதை நாம செய்தோமானால் நமக்கு அது சிரமம் கிடைக்காது. நாம இல்லாதது வேற ஏதாவது செய்தோமானால் அதனால விபரீதமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் அனுபவம். நம்மளுடைய தர்மத்தை நாம அனுஷ்டிச்சானால் அதுதான் நாம பெரியவாளுக்கு செய்கிற கிருதஜதையானதா தவிர நாம நம்முடைய தர்மத்தை விட்டு இன்னொரு தர்மத்தை பண்ணினோம்னா அது அவளுக்கு செய்கிற ஒரு மனசு வருத்தம் ஏற்படக்கூடிய காரியம். ஸ்ரீ வீரராகவ பெருமாளை சேவிப்பதன் மூலம் அநேக ஜென்மங்களில் செய்த பாவங்களும் அகலும், வியாதிகளும் முழுவதுமாக விடுபடும். சுமார் 50,000 முதல் 2 லட்சம் வரை மக்கள் இப்பெருமானை தரிசிக்கிறார்கள். இங்கு மூலவர் அழகாக காட்சியளிக்கிறார். தாயார் சன்னதி, ராமர் சன்னதி, உற்சவர், ஹனுமன், சக்கரத்தாழ்வார் சன்னதியும் உண்டு. இவர் படுத்துட்டு இருக்க பெருமாள் இன்னும் விசேஷம். இங்க தாயார் கனகவல்லின்னு பேரு. தாயார்னா தாயாரே, அம்மாவே. அம்மா என்னென்ன நமக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாலும் அதை இந்த கனகவல்லி தாயார் கொடுப்பா. ஸ்ரீ வீரராகவ பெருமாளை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு இக்கோவில் நிர்வாகம் பல வசதிகள் செய்து தருவதோடு அவர்களுக்கு அன்னதானமும் கொடுக்கப்படுகிறது. பல ஊர்களில் இருந்து வரும் பக்தர்களுக்கு தங்கும் இடவசதியும் செய்து தருகிறார்கள். பக்தர்கள் மனநிறைவோடும் சந்தோஷமாகவும் தங்கள் குடும்பத்தோடு இப்பெருமானை தரிசிக்கிறார்கள். தை அமாவாசை, மாசி அமாவாசையிலும் மக்கள் தங்களின் இறந்த பெற்றோர்களுக்கும் தங்கள் மூதாதையர்களுக்கும் இங்கு சடங்கு செய்வது வழக்கம். அதனால் அவர்களுடைய பாவங்களும் தீரும் என்பது ஐதீகம்.
பாலையும் விட்டு வெள்ளத்தை கரைச்சா எல்லா பாவமும் எல்லா வியாதியும் கரைஞ்சிடும். எப்பேற்பட்ட உடம்பு இருந்தாலும் இந்த கோவிலில் வந்து காலை வச்சுட்டு போனாலே அந்த வியாதியெல்லாம் போயிடும். அந்த அளவுக்கு அவ்வளோ வரப்பிரசாதியான பெருமாள் இந்த வீரராகவன். ஸ்ரீ வீரராகவ பெருமாள் திருத்தலத்திற்கு தீர்த்தம் நிரப்பப்படும் வகையில் ஒரு அற்புதமான திட்டத்தை ஆன்மீக உள்ளம் கொண்ட தமிழக முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் நமக்கு புத்தாண்டு பரிசாக அளிக்கின்றார். சுமார் 9 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படவிருக்கிற இத்திட்டம் திருவள்ளூர் நகரத்திற்கு ஒரு மேன்மையை கொடுத்து நிலத்தடி நீர் மட்டத்தையும் உயர்த்த போகிறது. தங்கள் எல்லோருடைய சார்பிலும் திருக்கோவிலின் பரம்பரை தர்மகர்த்தா அவருடைய சார்பில் தமிழக முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய பாவங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், பிணி, நோய்கள், திருமணத்தடை, புத்திர பாகியம் எதுவாக இருந்தாலும் ஸ்ரீ வீரராகவ பெருமாளை தரிசித்தால் உங்களுக்கு எல்லாவித நன்மைகளும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை வளமாகவும் சந்தோஷமாகவும் அமைய ஸ்ரீ வீரராகவ பெருமாளை தரிசியுங்கள்.